அருமையா சூப்பரா ஒர்க் பண்ற ரோபோட். அங்கிள் ஒரு ரோபோ வேணும். வாங்கிக்கோக்கண்ணா, இந்தா. நீங்க எப்படி இந்த மாதிரி ரோபோவை விக்கிறீங்க? ஏதோ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி விக்கிற மாதிரி. என்ன சார் நீங்க? நாம எந்த ஜெனரேஷன்ல இருக்கோம், எந்த யுகத்துல இருக்கோம் சார், மறந்துடாதீங்க நீங்க. உங்க பையன் இந்த ரோபோட்டை பார்த்து ஆசைப்பட்ட உடனே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த கண்ணா, என்னோட சார்பா உனக்கு இந்த ரோபோ ஃப்ரீ. ஆமா, ஃப்ரீ கிஃப்ட் தான். நான் உன்ன மாதிரி அறிவான குழந்தைகளுக்கு கிஃப்ட் பண்ணுவேன். அப்பதான் நீ பெரியவனாகி பெரிய சயின்டிஸ்ட் ஆவ. வா, நான் உனக்கு காட்டி கொடுக்கறேன் இதை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு. என்னோட டாங்கி சென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. அந்த தாடிக்காரனை பார்த்தா சரியில்லையே. போலாம், நான் போய் அவரை ஒரு உதைக்கிறேன். இவரை பார்த்தா டிம்பக்டூ மாதிரில இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. காப்பாத்துங்க! இந்த கழுதையை என்னைய போல பண்ணிட்டு வருது. காப்பாத்துங்க! இதுதான் சென்ட் மேரி ஸ்கூல் பசங்களோட ரோபோட். இப்போ சிக்ஸாமங்க ஸ்கூல் பசங்களோட ரோபோட் வரப்போகுது. இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரோபோட்டோட டர்ன் வந்துடுச்சு. இதுதான் ராக்கியோட ரோபோட். நான் ஓபன் சேலஞ்ச் விடுறேன். எந்த ரோபோவாலையும் என்னோட ரோபோவை தோக்கடிக்கவே முடியாது. என்கிட்ட 2 பைக் இருக்கு. ஏன் சேலஞ்ச் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லனா தோல்வியை நீங்க ஒத்துக்கோங்க. அப்படியோ இல்லனா என்னோட ரோபோ தான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருங்க. என்னோட ரோபோட்டுக்கெல்லாம் பைக் ஓட்டவே தெரியாதே. நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். மிஸ்டர் ரோபோ பாய், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். நான் ஏதாவது பண்றேன். அது வரைக்கும் உங்க வண்டியில இருக்க லைட்டை நீங்க ஆன்லயே வச்சுக்கோங்க, இல்லனா எல்லாமே இருட்டாயிடும். வீர், நீ மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கவும் காப்பாத்துறதுக்காகவும் வந்துதான் ஆகணும். தாத்தா, எல்லா இடமும் இருட்டா இருக்கு. இது எதனால நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இது மேட் மேக்ஸோட வேலையா தான் இருக்கும். முதல்ல நாம நகரத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும். இப்படியே இருட்டா இருந்ததுன்னா திருட்டு சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். தாத்தா, எங்களோட தலைக்கு மேல ஒரு கருப்பு நிழல் அப்படி போச்சு. அதாலதான் எல்லாம் இருட்டாச்சு. வாங்க நம்ம உங்க லேப்ல போய் நம்ம சிசிடிவில அதோட முகம் பதிவாயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். வா பார்க்கலாம். நம்ம சிசிடிவில அதோட இமேஜ் பதிவாயிருக்கும். வீர், ஜிண்டுவை கூப்பிடு. அவனை வச்சு இந்த இடத்துலயாவது கொஞ்சம் வெளிச்சத்தை வர வைக்கலாம்ல. குட் ஐடியா. என்னாச்சு எமிலி? வீர் எங்க போனா? இந்த நகரம் முழுக்க கரண்ட் போயிடுச்சு. எல்லாருமே பயத்துல இருக்காங்க. எல்லா வீட்டுக்கு மேலயும் ஒரு வெளிச்சம் இருக்கணும். அதாவது எல்லா வீட்டுக்கு மேலயும் நட்சத்திரம் இருக்கிற மாதிரி. அப்ப நட்சத்திரங்கள் மட்டுமே போதுமே, எதுக்கு தேவையில்லாம வெளிச்சம்? அக்கடம் பக்கடம் ஆலம் பாலம் இக்கடம் திக்கடம் தம் தமாதம். அப்பா அப்பா, அங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஸ்டார். வாங்க அது மேல ஏறலாம். சீக்கிரமா வாங்கப்பா, அது மேல போய் ஏறுவோம். ஜட்ட அங்கிள், என்ன பண்றீங்க? ஸ்டார் மேல ஏறாதீங்க. அது மேல போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கீழே இறங்குங்க. எனக்கு ஸ்டார் மேல உட்காந்து டீ குடிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பண்டியோட அம்மா டீ எடுத்துட்டு வர போயிருக்காங்க.
இது எங்களோட ஸ்டாரு, எங்க வீட்டுக்கு மட்டும் சொந்தமானது. ஜிண்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. வீர் வீர் இங்க பாரு, ஜிண்டு என்ன பண்ணிருக்கான்னு பாரு. இவ்ளோ ஸ்டார்ஸ் கீழே வந்திருக்கு, என்னால நம்பவே முடியல. ஆஹா, இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குல்ல. நானும் எங்க வீட்டுக்கு போய் பார்க்கறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டார் எங்க வீட்டு மேலயே இருக்கும். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஒவ்வொரு ஸ்டார் மேலயும் ஒரு ஸ்டார். இது வீரால பண்ண முடியாது. ஒரு ரோபோட்டால இந்த மாதிரி பண்ணவே முடியாது. தாத்தா இது அதுதான். இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிய எடுக்கிற ரோபோவை மேட் மேக்ஸ் தான் செஞ்சிருப்பான் இல்லையா தாத்தா? வீர் வீர் ஜிண்டு பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. எல்லா ஸ்டாரையும் கீழே வர வச்சுட்டான். சீக்கிரம் வா. வீர் எங்களை காப்பாத்து. அட நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர? நான் ஒண்ணும் மான் இல்ல, நான் ஒரு டாங்கி. டாங்கி, நீ ஒரு டாங்கியை சாப்பிட்டீனா மத்த டைனோசர்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. அட நில்லு, என்ன பின்தொடர்ந்து வராத. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓ மை காட், இவ்வளவு பெரிய டைனோசர்ஸா? நான் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். அப்பதான் இதுங்களால என்ன சாப்பிட முடியாது. நான் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம். என்னது இந்த ட்ரக் எங்க போய் தொலைஞ்சது? அட யாராவது வந்து என்ன காப்பாத்துக்கல. ஆமா, எதுக்கு நீ தேவையில்லாம இங்க நின்னுகிட்டு நடுங்கிட்டு இருக்க? நீ கிளம்பு, நான் கழுதையெல்லாம் சாப்பிட மாட்டேன். கிளம்பு. உன்னை பார்த்தாலே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்ன சொன்ன? எனக்கு அவமானமா இருக்கு. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. டாங்கி எல்லாம் சாப்பிடறத நினைச்சாலே உனக்கு வாமிட் வருதா? நான் இந்த அவமானத்தை பழிக்கு பழி வாங்குவேன். ஜுல்புல் நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு நிக்காத, சீக்கிரம் ஓடு. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் என்னால ஓட முடியாது. டாங்கிகளை சாப்பிடணும்னு நினைக்கும் போதே வாமிட் வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கோவப்படாத. நீ இதுக்காக இவ்ளோ எமோஷனல் ஆவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி, நீ இவ்ளோ கெஞ்சறதால நான் உன்னை சாப்பிடுறேன், சரியா? என்ன சொல்ற? நான் இப்பவே உன்னை சாப்பிட்டுறேன். சாரி 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 சாரி, என்ன பேசுறேன்னே புரியாம பேசிட்டேன். சாரி சாரி சாரி. அந்த பையன் நம்மளோட சாப்பாட்டை திசை திருப்பிட்டான். அந்த பையனே நம்ம சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க போலாம். இவங்க பிளான் பண்ணி என்ன நோக்கி வராங்களே. இவங்கள நான் தான் எங்கேயாவது கொண்டு போய் ட்ராப் பண்ணி ஆகணும். இவங்கள நான் மினார்ல இடிக்க வச்சிடுறேன். இவங்க என்ன சாப்பிடுறதுக்கு கிட்ட வந்த உடனே நான் மேல பறந்துடுறேன். அப்ப அவங்க மினார்ல இடிச்சுப்பாங்க. ஓ நோ. வீர் வீர் உனக்கு ஒன்னும் ஆகலையே. தேங்க்ஸ் எம்லி. இந்த பீகாக் என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குதுன்னு நானும் பாக்குறேன். வேட்டக்காரங்கிற பேரு ஒண்ணு எனக்கு லேஸ்லாம் கிடைச்சிடல. X-ray vision on.
X-ray vision on. வீர் ஏதாவது தெரிய வந்ததா? இல்ல எதுவும் தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அந்த பண்டியோட அங்கிளோட ஊர் பேர் ஷிகார்பூர். கண்டிப்பா அவர் அங்கதான் அந்த பீகாக்க அடைச்சு வச்சிருப்பாரு. நீங்களாம் எங்கேயே இருங்க, நான் போய் பாக்குறேன். அங்கிள், இது எதனால டான்ஸே ஆட மாட்டேங்குது? அது டான்ஸ் பண்ணும், கண்டிப்பா டான்ஸ் பண்ணும். ஆனா அது டான்ஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி மழை வரணும். அதை விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு பறவைய அடைச்சு வைக்கிறது சரி கிடையாது. அப்பா, அது ரொம்ப சோகமா இருக்கு. அது எப்படி டான்ஸ் ஆடும்? அத நீங்க விட்டுடுங்க, அது அப்புறமா டான்ஸ் ஆடும். அம்மா பொண்ணு உங்க 2 பேருக்கும் பிளான கெடுக்கிறதே வேலையா போச்சு. 2 பேரும் முதல்ல போங்க, நான் மழைக்கு ஏற்பாடு பண்றேன். மழையை பார்த்த உடனே அது தோகையை விரிச்சு ஆட ஆரம்பிக்கும். இங்க பாத்தியா மழை பெய்யுது? பாத்தியா எவ்வளவு மழை பெய்யுதுன்னு? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னைக்கு நான் டான்ஸ் ஆட போறதே இல்ல. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன். மயிலே மயிலே, நீ ஓடி போயிடு. அப்பா உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இந்த அம்மாவும் பொண்ணு ரொம்ப நல்லவங்க. அங்கிள் அங்கிள், பீக்கா கோடி போயிடுச்சு. அங்க பாருங்க அங்கிள். ராமு, நட்டு, சிவா, மைக்கேல் எல்லாரும் இங்க வாங்க. அந்த மயில் ஓடி போயிடுச்சு. சீக்கிரம் போய் அதை பிடிங்க. சீக்கிரம் போங்க. என்ன பீக்கா ஓடுது? அது ஏதோ பிரச்சனையில இருக்கு. இவங்க கிட்ட இருந்து நான் தான் அதை காப்பாத்தணும்.